ஆறுமுகம் சித்தர் ஜீவ சமாதி ஓட்டேரி மயானம் சென்னை சென்னை பெரம்பூர் புரசவாக்கம் ஓட்டேரி மயானம் காஞ்சிபுரம் யானைக்கு இங்கே வந்து சமாதி பண்ணி கோயில் கட்டியிருக்காங்க. கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை இந்து பெரியர் கிரவுண்ட் பெருநகர சென்னை மாநகராட்சி ஓட்டேரி இந்து மயான பூமி. அதில் கடைசியில் போனால் ஆறுமுக சாமி ஜீவசமாதி. இந்த இடத்துல தான் ஊதுவத்தி சாமிகள், இந்த இடத்துல சங்கு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது கோவிந்தசாமி சித்தருடைய ஜீவசமாதி. ஓட்டேரி மயானம் ரொம்பவும் பெரிய இடம். இதில் சித்தருடைய சமாதி, கோடம்பாக்கம் சித்தருடைய சமாதி இருக்குது. முன்னாடி இந்த எரிவாயு கட்டடம் கிடையாது, அந்த பக்கம் இருந்துச்சு, அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த பந்தல் போட்டுக்கு தான் ஆறுமுகசாமி ஜீவ சமாதி. சித்தமலை சீனிவாசனாருடைய சமாதி இருக்குது. கேள்வி கேட்கலாம் அவருக்கு பெரியவருக்கு மண்டல நீர் எரிச்சு கொடுக்குது. அது நம்ம ஒரு பெட்டி வச்சுக்கோங்க. விநாயகர் வச்சாச்சு, சிவம் மட்டும்தான் தெரியும். அதில் என்ன சொல்றாருன்னா, இடம் வந்து எரிவாயு தகனம். இதுக்கு வேறு புதுசாக கட்டுறாங்க.
ஐயா தம்பி இந்த வேலையை நீங்கள் பார்த்துருங்க நீங்கள் பார்த்துருங்க. ஐயா இதை வாங்க போடுப்பா அங்கே போடுங்க. சென்னை பெரம்பூர் ஜமாலி அருகே மேட்டுப்பாளையம் அருந்ததி நகரில் அருள்மிகு அக்கா நாகம்மா ஜீவசமாதிக்கு பக்கத்தில் வந்து குரு நாகலிங்க சாமி ஜீவசமாதி இருக்குது. இந்த குரு நாகலிங்க சாமிலேருந்து அக்கா நாகம்மாக்கு சித்ரா பௌர்ணமி ராத்திரியில் சீர்வரிசை கொண்டு வந்து குரு பூஜை செய்கிறது ஒரு சிறப்பான வழக்கம். வேற எங்கேயும் அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. ராத்திரியில் தான் ஊர்வலம். ரொம்ப அருமையாக இருக்கும். அருந்ததி நகர், மேட்டுப்பாளையம், ஜமாலியா, பெரம்பூர் அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. ஒரே இடத்துல 3 சித்தர்கள் இருக்காங்க. ரொம்ப அருமையான இடம். ராத்திரியில் சீர்வரிசையோட குரு பூஜை நடக்கும். எல்லாரும் வாங்க. இந்த இடத்துல தான் ரெட்டமலை சீனிவாசன்றவருடைய சமாதி இருக்குது. இது வந்து ஒரு காம்பவுண்டாக இருந்தது. நீட்டாக இடிச்சு கட்டும்போது இந்த சமாதியை வந்து அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் சில சேரங்கள், சில அமைப்புகள்ன்றது. இருங்க நம்ம ரெட்டி சாமி ஓட்டேரியில் இருக்காரு. முப்பது சாமின்னு அவர் அட்ரஸ் சொல்லுங்கள். ரெட்டி சாமி பார்க்கணுன்னு எப்படி வரும்? சந்தியப்பன் தெரு, கொன்னூர் ரோடு, பொடிக்கடை பஸ் ஸ்டாப், அயனாவரம். பொடிக்கடை பஸ் ஸ்டாப். அவருக்கு தெரியும். இல்லை வீடியோக்காக சொல்லுங்கள். டேனியல் பாலாஜி சமீபத்தில்
நகைச்சுவை நடிகர் டேனியல் பாலாஜி இந்த மயானத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். அவர் கண்தானெல்லாம் செஞ்சுருக்காரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் மன அமைதி பெறவும் வேண்டிக்கிறோம். சொல்லு தியாகி. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, நாடக மேதை. இவர் வள்ளி திருமண முருக நாடகத்தை வெள்ளைக்காரர்களை எதிர்த்து முருகர் வேதத்தில் அசுரர்களை திட்டுவது போல வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வீரவசனம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவர் அப்படியே முருகர் வேதத்திலே சமாதி ஆயிட்டார். அந்த காலத்தில் இவர் அப்படியே முருகருடைய தோட்டத்திலே மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் அப்படியே ஊர்வலமாக எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சமாதி பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர். இவருடைய 29 முறை சிறை சென்றிருக்கார். சுதந்திர போராட்ட தியாகி, இந்திய விடுதலைக்காக 29 முறை சிறை சென்றவர் தியாகி விஸ்வநாதன் சாமிகள். 1886 பிறந்திருக்காரு. அதில் ஒரு 14, இது ஒரு 40, 54 வருஷம். ஆனால் இன்னமும் வந்து அவருடைய தியாகத்தில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்ற ஒரு ஐயா அவருடைய சமாதி இருக்குது, அதுக்கு எதிர் பக்கம்தான் இந்த ஐயாவுடைய சமாதி இருக்குது. தகவல் வழங்கிய நம்ம சமரசன் டிவி திருமலை அவர்களுக்கு நன்றி. இடிஞ்சி பராமரிப்புலேருந்து கொஞ்சம் சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க. ஆனால் இவர் ரெட்டமலை சீனிவாசன் 860 1945 வரையும் உரிமை களம் ஓட்டேரி மயானம் ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து இந்த வழி நல்லா இருக்காது. இப்படி ஒரு வழி இருக்குது, வரலாம். அந்த பக்கம் வெளியே குடிசாவல் மக்கள் வந்து இந்த காம்பவுண்டை உடச்சின்னு உள்ளே வருவாங்க. எதுக்காக வருவாங்கன்றது தெரிஞ்சுக்காங்க. இந்த இடத்துல தான் கோடம்பாக்கம் சித்தன் ஒரு சித்தர் சமாதி பண்ணியிருந்தாங்க. அது கட்டாமல் விட்டதுனால இப்போ அந்த இடமே இல்லை. வேறு ஆட்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு சில சித்தர்கள் தங்களுடைய விளம்பரம் தேடிக்காமல் இருக்கிற இடத்தையும் இல்லாமல் மறைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவரும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம மனோன்மணி ஆலயத்தில் குரு ரா கோவிந்தசாமி 11/7/92 அன்று காலை பிரதிஷ்டை அடைந்தார். ஓட்டேரி, சென்னை 12. சங்குக்குள்ள சிவலிங்கம் வரா மாதிரி ஒரு அமைப்பு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக மயானம் வந்து தாமரைப்புல சிவலிங்கம் இந்த மாதிரி கட்டி அப்பப்போ வந்து பராமரிக்கணும். ஸ்ரீ குரு கோ பாபுஜி ஐயா, ஸ்ரீ ஜெயகேஸ்வரர் ஸ்ரீடி சாய்பா ஆலய ஸ்தாபகர். இதை வந்து அன்பர்கள் வந்து தினம் பூ போட்டு கேசரியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வழிபாடை முறையாக பக்தர்களும் அவங்கள அடுத்த தலைமுறையாக வந்து வேண்டிக்கணும். வரது சோம்பேறிப்பட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயா வந்து அங்கே இல்லை, எங்கள் வீட்டிலே வந்து சாமி கொண்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிப்பாங்க. அதனால தான் நிறைய வரலாறுகளை பாருங்கள். இப்போ இந்த இடம்லாம் யார் என்னன்னு தெரியாது, கேட்டை போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நாளை முடிஞ்சது. சாமிக்கு பிஸ்கெட் நைவேத்தியம். சித்தருடைய தத்துவம்லாம் வெளியே வரணும், மக்களுக்கு அருள் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த இந்த மாதிரி சிலனுடைய ஜீவ சமாதியில் அருமையாக பராமரிப்பு இல்லாமல் தனியாக ஒரு கதவு போட்டு அந்த கதவுக்கு ஒரு பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இருக்குன்னு தெரியல, சொல்லுவாங்க பூதான் தெரியுது, ஒன்றும் தெரியாது. கை எப்படி உள்ள மறைக்குது ஜட்டு. அந்த மாதிரி போட்டியெல்லாம் போட்டுக்கோங்க. அலுவலகம் இருக்கும். இந்த அலுவலகத்துலேருந்து இந்த பக்கம் வந்து இது வந்து அந்த யானையுடைய ஜீவசமாதி பின்பக்கம் இருக்கிறோம். இந்த இடத்துல ஊதுவத்தி சாமியுடைய ஜீவசமாதி. இதுலேருந்து உள்ளே வந்த உடனே மெயின் வாசல்லேருந்து சின்ன அலுவலகம் இருக்கும். இந்த யானையோட சமாதிக்கு பின்பக்கம் இது நேராக போகிறது. இந்த இடத்துல தான் ஊதுவத்தி சாமி, ஊதுவத்தி சுவாமிகள். ஓம்
சுப்பிரமணியம் திருப்போரூர் முருகன் அருள் பெற்ற ஓம் சுப்பிரமணியம் ஊதுவத்தி சாமிகள் 11/3/1981 புதன்கிழமை அன்று திருமுருகன் அடி சேர்ந்தார். ஆறுமுகம் என்பவர் அது பேர் போட்டிருக்கார். இப்படிக்கு ஆறுமுகம் ஊதுபத்தி சாமிகள். ஓம் சுப்பிரமணியம் ஊதுபத்தி சாமிகள் 11/3/1900. உள்ள முருகர் படம் தான் வச்சுருக்காங்க. ராமடிப்புலாம் கிடக்குது. குப்பியா 81ஓட 3 வருஷம். இதை நாங்கள் தாம்பரத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும்போது அங்கே இவருடைய படம் இருந்தது. அந்த டீ கடைக்காரர் இதை பற்றி விவரம் சொல்லி நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே வந்திருக்கிறோம். அதில் இப்படியே தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்சது ஊதிட்டு சமைக்கு பிஸ்கட். ஓம் ஸ்ரீ ஆறுமுக சாமிகள் 111வது ஆண்டு மகா குரு பூஜை மகோத்சவ பத்திரிகை. நட்சத்திர குறிப்பு வெண்பா. ஆனந்த சாகரமார் ஆறுமுகன் ஆம் பெரியோன் ஆனந்த மேடமதி ஆர்ந்த இரு பாலநாட்டில் ஆயல் முன் நவமி ஆதி வாரந்தனில் போய் கலந்தான் பொற்சடையான்தான். ஆயுள நட்சத்திரத்தில் சாமி ஜீவசமாதியானதை குறித்து நட்சத்திர வெண்பா வழங்கியிருக்காங்க. இந்த தாதா ஸ்ரீ காசி சதாசிவ ஆறுமுக சாமிகளின் ஆலய முன்னேற்ற குழுவினர், அவங்களுடைய பரம்பரையினர், அன்பர்கள், பக்தர்கள் எல்லாம். தொடர்புக்கு டி சத்தீஸ்வரன் 9444235569 9444235569. டி ராமநாதன் அவர்கள் 9092248344. டி ராமநாதன் அவர்கள் 9092248344. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனைகளுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலமிருக, நல்லோர் நினைத்த மிருக. எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும். என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அனைவரும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாகிய, சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் பெற்று நீடொலி வாழ வேண்டுகிறேன். நன்றி நன்றி மகிழ்ச்சி. உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நமது காணொலியில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் poor feeding daily in Abhijit night between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம்
சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. In YouTubers Siddharth Secrets, please subscribe, like, share to your friends and relatives. 9382268989 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.